அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய 9வது தினத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய பாக்கியத்தின் மூலமாக வாழும் சந்தர்ப்பங்களையும் நோன்பு பிடிக்கும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அவனை புகழ வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு அடியானுடைய இபாதத்துகளுடைய விடயங்களை படித்து தந்திருக்கிறான். நபி அவர்களின் மூலமாகவும் அல் குர்ஆனின் மூலமாகவும் படித்து தந்திருக்கிறான். அந்த இபாதத்துகளில் மிக சிறந்த இபாதத்துகளாக இரா வணக்கங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். ரமலானின் காலம் மிக முக்கியமாக இரவு வணக்கங்களில் ஈடுபடுகின்ற காலம். தராவியுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இவ்வாறு பல இபாதத்துகள் நின்று வணங்கக்கூடிய இரவு வணக்கங்களினுடைய சிறப்புகளை இந்த மாதத்தில் அடைந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இரவு நேரங்களில் தேவையில்லாத கேலி கூத்துகளிலும் நடவடிக்கைகளிலும் தேவையில்லாத ஒன்று கூடுதல்களிலும் ஒன்று கூடி காலங்களை கழித்துவிட்டு இரவு முழுவதும் தூங்கி சகருடைய நேரத்தில் எழும்பி சகரு செய்து நோன்பு பிடிப்பதல்ல இந்த மாதத்தினுடைய நோக்கம். இரவு வணக்கங்களில் ஈடுபடுபவர்களாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி இறைவனை வணங்கி அவன் வானத்தின் அடிவானத்துக்கு வரக்கூடிய இரா வணக்கம், அந்த நேரத்திலே நாம் எழும்பி அந்த இரா வணக்கத்தில் ஈடுபட்டு அந்த சுஜூதிலே அவனை நெருங்கி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. அன்பானவர்களே, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு முழுவதும் வணங்குகிறீர்களே, உங்கள் காலை நான் பார்க்கிறேன் வீங்கி கிடக்கிறது, யா ரசூலல்லாஹ், உங்களை எல்லாம் மன்னித்து விடவில்லையா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் முன்னும் பின்னும் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அல்லவா நீங்கள்? எதற்காக யா ரசூலல்லாஹ் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள்? இவ்வளவு இரவு நேரத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டு உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு இபாதத் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் என்னை பார்த்து என்னுடைய அடியான், என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி இரவு நேரத்தில் எழும்பி வணங்குகிறானே என்று அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து என் மீது அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தும் ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். என்றார். பாவங்களே செய்யாத நபி அவர்களுடைய இபாதத் இவ்வாறு இருந்திருந்தால் நானும் நீங்களும் பாவக்கரைகளோடு தொடர்பு பட்டு எல்லா நேரங்களிலும் பாவங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நானும் நீங்களும் இந்த ரமலானில் கொஞ்ச நேரம் எழும்பி அல்லாஹ்விடத்தில் இரா வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு ஏன் தயங்குகிறோம், ஏன் செய்ய மறுக்கிறோம்? அன்பானவர்களே, நம் வாழ்வில் மிக முக்கியமான நேரங்களில் மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒன்றுதான் இரவு வணக்க. நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தராவியுடைய தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் அழுவதைப் போல சந்தர்ப்பம் ரமலான் சென்று விட்டால் கிடைக்க மாட்டாது. அன்பானவர்களே, இபாதத்துகளில் மிக முக்கியமாக நபி காட்டிய இபாதத் இரவு வணக்கங்கள். அந்த வணக்கங்களில் ஈடுபடாமல் கேலி கூத்துகளிலும் ஆடைகள் வாங்குகின்ற தன்னுடைய பெருநாளுடைய உடுப்புகளை தேவைகளுக்காக இரவு நேரங்களை வீணாக பாதைகளில் கழிக்கின்ற இஸ்லாமிய பெண்களே கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஆடைகளுக்காக, ஆடைகள் தெரிவு செய்வதற்காக, நல்ல ஆடைகளை உடுத்து தன் சமுதாயத்தில் ஒரு பெருமிதம் அடைவதற்காக வந்த மாதம் அல்ல. ஒரு மனிதனை தக்வாவுடைய மனித சமுதாயமாக உருவாக்குவதற்காக, ஒரு இரையச்சம் உள்ள சமுதாயமாக உருவாக்குவதற்காக தஹஜ்ஜுடைய இரவு வணக்கங்களை, கயாமுல்லைலுடைய வணக்கங்களை இபாதத்துகளாக செய்வதற்காக வந்த மாதம். இதை விட்டுவிட்டு நம்முடைய தேவைகளிலும் உலகத்தினுடைய விடய காரியங்களிலும் ஈடுபடுவதல்ல நோக்கம். நம் வாழ்வை சரிபடுத்துவோம், நம் வாழ்வை இந்த ரமலானில் மாற்றிக்கொள்வோம். இந்த ரமலான் எனக்கு தஹஜ்ஜத்தை படித்து தந்தது. என் வாழ்நாள் முழுவதும் நான் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த தஹஜ்ஜத்தை என் வாழ்வில் எடுத்து வாழ வேண்டும், இரா வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நீயத்தை இந்த ரமலானிலிருந்து வைப்போம். கடைசி வரை, மரணம் வரை நாம் அந்த இபாதத்தில் கண்ணும் கருத்துமாக ஈடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.